வெல்கம் டு ஆஃபி மெல்டிங்க்கு கரெக்டான வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த கத்திரிக்காய் மசியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெசிபி எப்படி செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போதும் இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் செய்கிற எல்லா ரெசிப்பியும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணணும்னு இல்லை, நம்ம ரஃப்பாக தான் வதக்க போகிறோம். ஸோ இப்படி இருக்கணும். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி ரொம்ப அதிகமாக தேவையில்லை. தக்காளியும் சேர்க்காமலும் இந்த ரெசிபி அப்படியே கூட பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணி சேர்க்கணும்னு இல்லை, கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி நிறையா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 2.5 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் ஆச்சி இந்த ரெசிபி எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாத்தூள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே காஞ்ச மிளகா, முழு தனியா, மிளகு, சீரகம் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வறுத்து எடுத்து தனியாக வச்சுப்பாங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளியும் தனியாக வதக்கி வச்சுட்டு ஆட்டு உரலில் போட்டு நல்லா ஆட்டி அப்படியே தாளித்து கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வதங்கிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக அரைக்கும் போதும் தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வதக்கின கத்திரிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லாவே அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் எல்லாத்தையுமே இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே இந்த ரெசிபிக்கு நம்ம ஊற்ற போகிறதே கிடையாது. இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தீங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வரும். அந்த மாதிரி வந்துட்டாலே ரெசிபி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதுனால தான் அந்த டேஸ்ட்டே வரும். இந்த எண்ணெயில் செஞ்ச இந்த கத்திரிக்காய் மசியலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா பார்த்திங்கன்னா 20 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக முழு மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ரொம்ப முக்கியமான விஷயங்க பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்க்காமல் இந்த ரெசிபியை செய்யாதீங்க. என்கிட்ட தூள் இல்லைப்பா, கட்டி பெருங்காயம் தான் இருக்குன்னா கூட கரைச்சி வச்சு அந்த தண்ணி கூட சேர்த்து செய்யுங்க. பெருங்காயத்தூள் இதோட டேஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃபி மெல்டிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க.